ஹலோ கைஸ், வெல்கம் டு THAMIZHA. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற வீடியோ ஒரு மேக்கிங் வீடியோ. இந்த மேக்கிங் வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னு கேட்குறீங்களா? இந்த COVID-19 இந்த பீரியடில் வந்து அதிகமாக நம்ம ஹேண்ட் சானிடைசர்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ அப்படி யூஸ் பண்ணும்போது ஒரு பாட்டில் சானிடைசர்னால் அதுதான் நம்ம வந்து காலியாகிற வரைக்கும் ஒரு வீட்டில்னாலும் சரி, ஒருத்தவங்க யூஸ் பண்ணுறது இன்னொருத்தவங்க யூஸ் பண்ணுறது ஒரே பாட்டில் தான் நம்ம போர் பண்ணி ஸ்ப்ரே பண்ணுறது அப்படி யூஸ் பண்ணுவோம். ஸோ அப்படி ஒருத்தவங்க டச் பண்ணதை இன்னொருத்தவங்க டச் பண்ணுறது வந்து ரொம்ப சேஃப் கிடையாது. ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காண்டி நம்ம வந்து ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் மிஷின் செய்ய போகிறோம். அது வந்து இந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வித்தின் 800 இந்த ப்ரைஸில் ஒரு நல்ல ஆட்டோமேட்டிக் ஹேண்ட் சானிடைசர் மிஷின் செய்ய போகிறோம். அது ரெக்குயர்மெண்ட்ஸ் அப்புறம் அதை எப்படி செய்கிறது, இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு பின்னாடி வீடியோவில் வரும். இந்த சானிடைசர் மிஷினை நீங்கள் ஃபுல்லாக செய்யணுன்னா நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா புரியும். இந்தமாரி அதிகமான மேக்கிங் வீடியோஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. நமக்கு முதல்ல தேவை வந்து ஒரு ஏரியல் பாட்டில். இது வந்து ஏரியல் லிக்விட் வாங்கின பாட்டில், வேஸ்ட் பாட்டில் தான். ஸோ அதை எடுத்துக்கிட்டோம். அதை நம்ம இப்போ ஒரு ஹோல் போடணும். அதுக்காண்டி நம்ம ஒரு ராடை எடுத்து அதில் ஹீட் பண்ணிக்கிட்டோம். ஹீட் பண்ணி அதில் ஒரு சைடில் வந்து நம்ம இப்படி வச்சு ஒரு ஹோல் உருவாக்கிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹோல் போட்டாச்சு. இப்போ நமக்கு என்ன பொருள் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஓஸ்பெக் கனெக்டர், அது கூட ஒரு செக் நெட்டு, 2 வாஷர் தேவைப்படுது. இப்போ நம்ம போட்ட ஹோலில் ஒரு வாஷரை கனெக்டரில் போட்டு நம்ம அங்கே ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இன்னொரு வாஷரை அதோட உள் பக்கம் நம்ம இப்போ போடணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போட்டாச்சு. இப்போ வந்து நம்ம செக் நெட் வந்து ஒன்று போடணும். அதை இப்போ அந்த ஹோல்குள்ளே போட்டு நம்ம இன்சர்ட் பண்ணி அதை ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபிட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம வந்து இதில் லீக் இருக்கான்றதை செக் பண்ணணும். ஸோ அதுக்காண்டி இந்த ஹோலை வந்து க்ளோஸ் பண்ணிக்கிட்டு அதோட ஓப்பன் மேல் வழியாக வந்து நம்ம வாட்டர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஊற்றுனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதை சுற்றி நீங்கள் பார்க்கணும் லீக் இருக்காண்டு. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லீக் இல்லை. இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ஹோல் வழியாக மட்டும்தான் வாட்டர் வரும். அந்த சுற்றி வந்து உங்களுக்கு லீக் இருக்காது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு 12 வோல்ட் டிசி மோட்டர் ஒன்று தேவைப்படுது. அந்த மோட்டர் வந்து அந்த ஓஸ் பைப் கனெக்டரில் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். அதை ஃபிட் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் பேஸ்ட்டு போட்டு ஓட்டிக்கிட்டால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பார்த்திங்கன்னா ஆசீர்வாத் பைப் பேஸ்ட்டு வந்து நம்ம இப்போ போட்டு ஒட்டிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஓட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் க்ளூகன் போட்டு ஒட்டியாச்சு. இப்போ நம்ம அந்த மோட்டரில் இருக்க அந்த ஹோலில் வந்து ஓஸ் பைப் கனெக்ட் பண்ணிக்கலாம். அது வழியாக தான் நமக்கு சானிடைசர் அந்த ஸ்ப்ரேயரில் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு அக்வா கார்டு எடுத்துக்கிறோம். இது பழைய இரும்பு கடையை தான் எடுத்துகிட்டு வந்தோம். ஸோ அதில் மேலே இருக்கிறது நமக்கு தேவையில்லை, அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே மேலே வந்து ஒரு 4 ஹோல்ஸ் இருக்கும். இதில் வந்து இந்த 2 ஹோல்ஸ் 3 ஹோல்ஸ் ஒரே இருந்துச்சு. 4 ஹோல்ஸுமே அதில் சென்ட்ரல் ஹோல் மட்டும் நம்ம கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிட்டோம். அந்த பாட்டில் தான் நம்ம ஸ்ப்ரேயர் ஃபிட் பண்ண போகிறோம். அடுத்து அது கீழே 2 ஹோல் இருக்கும். அது வரைக்கும் நம்ம சென்சார் வந்து வெளியே வரும். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா நம்ம இதேமாதிரி தான் பாட்டிலை கட் பண்ணி அங்கே ஃபிட் பண்ணியிருக்கோம். அதில் நம்ம ஸ்ப்ரேயர் ஃபிட் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கிளாம்ப்ஸ் இருக்கும். அந்த கிளாம்ப்ஸை வந்து நம்ம வந்து இந்த கிளாம்ப்ஸை ரிமூவ் பண்ணிக்கலாம். இந்த கிளாம்ப்ஸ் தான் அங்கே இருந்துச்சு. ஸோ அது நமக்கு யூஸ் இல்லாததுனால நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கிட்டோம். தென் இது பார்த்தீங்கன்னா எல்இடி ஹோல்டர் நம்ம அதில் ஃபிட் பண்ணிக்கலாம். எல்இடி ஹோல்டர்ஸை இந்த 2 ஹோல்லையும் நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். தென் நமக்கு ஒரு ஓஸ் பைப் தேவைப்படுது. அதை வந்து இந்த ஸ்ப்ரேயரில் ஒரு சைடில் வந்து நம்ம பேஸ்ட்டு போட்டு ஒட்டிக்கலாம். இதுக்கும் நம்ம ஆசீர்வாத் பேஸ்ட்டு போட்டு யூஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இந்த ஸ்ப்ரேயரில் நம்ம 2 ஹோல் போட்டிருக்கோம். ஸோ அது வழியாக தான் நம்ம வந்து சென்சாரை அதில் ஃபிட் பண்ண போகிறோம்.
இதில் பார்த்தீங்கன்னா சென்சார் வந்து இதுதான். இந்த சென்சாரில் வந்து பிளாக் மேலே இருக்க மாதிரியும் அந்த ஐஆர் வந்து கீழே இருக்க மாதிரியும் நம்ம வந்து ஃபிட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அந்த ஹோல் வந்து சால்டரிங் அயன் யூஸ் பண்ணி ஹோல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதான் அந்த ரிலே போர்டு. இதில் பவர் கனெக்ஷன்ஸும் இதில் பவர் கனெக்ஷன்ஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மோட்டருக்கு 2 ப்ளஸ் மைனஸ் கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுக்கு வந்து நமக்கு 12 வோல்ட் டு 5 ஆம்ப் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா 3 பின் ஐஆர் சென்சார்லேருந்து கனெக்ட் பண்ணுறதுக்கு வேண்டிய இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டயக்ராம் படியே நம்ம கொடுக்கலாம். இப்போ இந்த 3 பின்னையும் ஸ்ட்ரெயிட்டாக ஐஆர்லேருந்து கனெக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கனெக்ட் பண்ணிட்டோம். நீங்கள் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ரிவர்ஸில் ஒர்க் ஆகும். நீங்கள் கையை காட்டினா தான் சென்சர் ஆட்டோமேட்டிக் சானிடைசர் மிஷின் ஓடணும். பட் ஆனால் இப்போ வந்து நீங்கள் கையை காட்டினா தான் அது நிற்கும். ஸோ அதனால் வந்து நம்ம இப்போ அதை ரிமூவ் பண்ணிடலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்காண்டியே நாங்கள் வந்து ஒரு 5 போர்டு வாங்கியிருந்தோம். இதில் ஒரு போர்டில் மிஸ்டேக் இருக்கும்னு நினச்சி அதில் பார்த்தேன். மற்ற போர்டில் ட்ரை பண்ணி பார்த்தோம். பட் பார்த்தோன்னா நம்ம கனெக்ஷனில் தான் மிஸ்டேக் பண்ணியிருக்கோன்றது புரிஞ்சுது. கடைசியாக இந்த போர்டு வச்சு தான் நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கிட்டோம். அதில் வந்து 3 பின்னு போகுதில் ஐஆர்லேருந்து வர அந்த லைன்ஸில் தான் நம்ம வந்து இப்போ ஆல்ட்ரேட் பண்ணோம். அதை பண்ணுறதுக்காண்டி தான் டிப் 32 ஐசி, ஒரு ரெசிஸ்டர், ஒரு கண்டென்சர் யூஸ் பண்ணுறோம். இதை தான் நம்ம இப்போ கனெக்ட் பண்ணணும். இதுக்கான டயக்ராம் வந்து உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த போர்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து எல்இடி லைட் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஏன்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணுறதா இருந்தால் நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். அப்படி எக்ஸ்டெண்ட் பண்ண வேணான்னா நீங்கள் ரிமூவ் பண்ண வேணாம், அப்படியே போட்டுக்கலாம். அதை ரிமூவ் பண்ணும்போது சால்டரிங் அயன் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுங்கள். சால்டரிங் அயன் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஒயர்ஸ்லாம் ஃபிட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஐஆர் சென்சார்லேருந்து ஐசிக்கு வந்துட்டு நெக்ஸ்ட்டு போர்டுக்கு போகிற லைனில் தான் நம்ம கண்டென்சரை ஃபிட் பண்ண போகிறோம். கண்டென்சரை வந்து இப்போ நம்ம சால்டரிங் அயனை யூஸ் பண்ணி நம்ம அதை பற்ற வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கனெக்ட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம பவர் கனெக்ஷன்ஸ் கொடுத்துக்கலாம். அதுக்கு நம்ம வந்து 12 வோல்ட் 5 சோக் வச்சு கனெக்ட் பண்ணுறோம். நீங்கள் வந்து 12 வோல்ட் 2 ஆம்புக்காண்டே ட்ரான்ஸ்ஃபார்ம் இருந்தாலும் சரி, இல்லாட்டி சோக் யூஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். கனெக்ட் பண்ணும்போது ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பவர் கனெக்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம மோட்டர் கனெக்ஷனுக்கு பண்ணிடலாம். அதுக்கு வந்து நம்ம கனெக்டர் வச்சு கனெக்ட் பண்ண ஒரு 2 ஒயர்ஸ் இருக்கும். அதை ப்ளஸ் மைனஸ் பார்த்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து எல்லாத்தையும் ப்ளேஸ் பண்ணிக்க வேண்டியது தான். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் தேவைன்னு தோணுதோ அந்த இடத்துலாம் நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேஸ்ட் போட்டு ஒட்டிக்கோங்க. நம்ம வந்து இந்த மோட்டர் கிட்ட வந்து கொஞ்சம் ப்ரெஷர் இருக்குன்றதுனால ஹாட் ப்ளூ கன் யூஸ் பண்ணி கொஞ்சம் ஸ்ட்ராங்னஸ்காண்டி ப்ளஸ் ஃபெவிக்விக்கையும் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்தமாரி வீடியோஸ் பார்க்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ்க்கு உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துடும்.
மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ஒரு லைக் பட்டன் எழுதிக்கோங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்கை தான் நம்மளை அடுத்தடுத்த வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணும். நெக்ஸ்ட்டு இதோட ஒயர் கனெக்ஷன்ஸோட லைன்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து ஒரு டயக்ராம் இருக்கும். அதை பார்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பேக் சைடை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ க்ளோஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம அந்த சானிடைசர் மிஷினோட ஒர்க்கிங்கை செக் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கையை காட்டினா கரெக்டாக வரைக்கும் தான் அந்த சானிடைசர் வந்து வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒர்க் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா மேலே ஒரு ரெட் லைட் இருக்கும், அது பவர். நெக்ஸ்ட் அந்த ப்ளூ லைட் வந்து நம்ம வந்து கட் ஆஃப் டைமிங்கோட பவர் அது.